வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. நீங்க சென்னையிலேருந்து இப்போ மலையனூர் போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், செஞ்சி போற ரூட்ல ஒரு ரோடு வந்து கட் ஆகும். கட் ஆகி மலையனூருக்கு போகும்பொழுது, அந்த டர்னிங் திரும்புற இடத்துல ஒரு கோயில் இருக்கும். நீங்க பார்த்துருக்கலாம். அந்த கோயில் அந்த கோயில் பேர் வந்துங்க யோகமுனீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ல வரவங்க இந்த கோயில் தாங்க. கவர்மெண்ட் பஸ்ல வரவங்க பெரும்பாலும் இறங்க முடியாது. பிரைவேட் பஸ்ல அந்த மாரி வேன்கள்ல வரவங்க இறங்கி அந்த சாமிய போய் கும்பிடுவாங்க. அப்படி இந்த கோயில் அப்படி என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். முனீஸ்வரர் கோயில் தானே அப்படின்னு நினைக்கலாம். அதில ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. சொல்றேன் என்னன்ட்டு. இப்போ முனீஸ்வரர் கோயிலா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? போனோம்னா வணங்குவோம், சுத்தி போட்டுப்போம், எலுமிச்சம்பழத்த சூலத்தில சொருகுவாங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு, இல்ல வந்து வணங்கிட்டு வந்துருவோம். ஆனா, அங்க ஒண்ணு விஷயம் நேத்து தான் எனக்குமே தெரியும். என்னன்னா, அவர் முனீஸ்வரர் வந்து சாதாரண முனீஸ்வரர் இல்லைங்க. யோகம்னா அதிர்ஷ்டம், லக் லக் அடிக்கிற அந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அவர வணங்கிட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட ரஜினி அம்மா அவங்க கூட திருநங்கை கூட வணங்குனத நான் பார்த்துருக்கேன். யோகமுனீஸ்வரர் கோயில்ல போயிட்டு. அங்க என்ன சொல்றாங்கன்னாங்க, அந்த கோயில்ல அவர் மடியிலயோ, இல்ல அவரு மேலயோ எலுமிச்சம்பழத்த வச்சு கொண்டு வந்து வீட்ல பீரோல வச்சோம்னா, அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குமாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, தொழில் நஷ்டம் இருக்கு, லாபமா மாறுமாம். இப்ப நீங்க எதனா ஒரு வேண்டி இது நடக்கணும்னு வேண்டி கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா, அது கண்டிப்பா நடக்குமாம். அதே மாதிரி அ பண வரவு, இல்ல நம்மளுக்கு எது லக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ, அத வேண்டி கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம்னா, கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்றாங்க. அதிர்ஷ்டம் அடிக்கும் அவருடைய கோயில்ல எலுமிச்சம்பழத்த கொண்டு வந்து பீரோல வச்சா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கே இவ்வளோ நாள் தெரியாதுங்க. நெறைய முறை அவர போய் வணங்கியிருக்கேன். ஆனா எலுமிச்சம்பழத்த கொண்டு வந்து பீரோலலாம் வச்சதில்ல. இந்த முறை தான் சொன்னாங்க. அதேமாரி வேண்டி நம்ம கொண்டு வந்து அவர் பீரோல வச்சோம்னா, நம்மளுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களா நடக்கும். பண வரவு இருக்கும். எது நம்ம லக்குன்னு நெனைக்கிறோமோ, அது கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தாங்க அவர் பேர் யோக முனீஸ்வரர்.